வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ங்க. இந்த பிப்ரவரி 2024ல நம்ம டெபாசிட் பண்றப்ப அதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன அப்படிங்கிறதையும், கூடவே கால்குலேஷன் பார்க்க போறோம். அதாவது நெறைய பேருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னாலே, அது மூலியமா ஒரு நிரந்தர வருமானம் வரும் அப்படிங்கிறதுனால தான் சீனியர் சிட்டிசன்லேருந்து நெறைய பேர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி இருக்கிறப்ப, மாசம் அதுலேருந்து ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எஃப்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதில் நம்ம மாதம் மாதம் எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு மாதம் மாதம் வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற நிறைய சேவிங் ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ் அண்ட் கோல்ட் சேவிங் ஐடியாஸ், மணி சேவிங் சேலஞ்சஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போகிற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஐசிஐசிஐ பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இந்த பிப்ரவரி 2024 நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு பொருந்தும். அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டார் பேங்க். அண்ட் இப்போது இதில் நீங்கள் ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட டெபாசிட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைமாக, அதாவது லம்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறது. அதாவது ஒரே ஒரு முறை நம்ம பணத்தை கட்டிட்டு அதிலிருந்து வட்டியை நம்ம வருமானமாக பெறலாம். அடுத்தது இதில் டெபாசிட் பீரியட் நமக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குது டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்குமான டென்யூர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி, நீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டென்யூரை சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதோ அதில் நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அதிகமான வட்டி கிடைக்கும். அடுத்தது மினிமம் டெபாசிட் லிமிட் இதில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. 10,000லேருந்து நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 crores. அதாவது நம்ம பேங்க்கில் வந்து லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். பட் இருந்தாலும் 2 கோடிக்கும் கீழே டெபாசிட் பண்ணுறப்ப இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து நமக்கு பொருந்தும். இதே 2 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்போ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட்டில் போகும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து வேறு. இப்போது சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் எஃப்டி அக்கௌண்ட் ஐசிஐசிஐயில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான வட்டி விகிதங்கள் வழங்கப்படும் ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கிறத விட. டிடிஎஸ் ஆஸ் யூஷுவல் அப்ளிகபிள் தான். நமக்கு எஃப்டியாக இருந்தாலும் ஆர்டியாக இருந்தாலும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேங்க்கில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கிற வட்டி வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ நம்ம ஒரு வருஷத்தில், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே வட்டி கிடைக்குது அப்படின்னாலும், சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே வட்டி கிடைக்குது அப்படின்னாலும் டிடிஎஸ் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் 10%. அடுத்தது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் அதுக்கான பெனால்ட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம 7 நாளுக்கு முன்னாடியே டெபாசிட் பண்ணிவிட்டு 7 நாளுக்கு முன்னாடியே வந்து வித்ட்ரா பண்ணுறோம், ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வழங்க மாட்டாங்க. அண்ட் மற்ற டென்யூர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே பெர்சன்டேஜ் பெர் ஆனம். அடுத்தது இப்போது என்னென்ன டெபாசிட் பீரியட்ஸ், அதாவது டென்யூர் என்ன, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஜென்ரல் சிட்டிசன் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 நாள்லேருந்து 29 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3%, சீனியர் சிட்டிசனுக்கு 3.5% கொடுக்குறாங்க. 30 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 4% கொடுக்குறாங்க. 46 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 4.75% கொடுக்குறாங்க. 61 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 5% இன்ட்ரெஸ்ட். 91 நாள்லேருந்து 184 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 5.25% இன்ட்ரெஸ்ட்டும் வழங்குறாங்க. 185 நாள்லேருந்து 270 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.25% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க.
அடுத்தது 271 நாள்லேருந்து 1 வருஷத்துக்குள்ள லெஸ் தென் 1 இயர்க்குள்ள நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ஜெனரல் சிட்டிசனுக்கு 6%ம், சீனியர் சிட்டிசனுக்கு 6.5% வட்டியும் கிடைக்குது. 1 வருஷத்துலேருந்து 15 மாசத்துக்குள்ள நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்றப்ப, ஜெனரல் சிட்டிசனுக்கு 6.70%ம், சீனியர் சிட்டிசனுக்கு 7.20% கிடைக்குது. 15 மாசத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, 7.10% ஜெனரல் சிட்டிசனுக்கும், 7.65% சீனியர் சிட்டிசனுக்கும் கிடைக்குது. 2 வருஷத்துக்கு மேல இருந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ஜெனரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% வட்டி கிடைக்குது. 5 வருஷத்துக்கு மேல இருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா, ஜெனரல் சிட்டிசனுக்கு 6.90%ம், சீனியர் சிட்டிசனுக்கு 7.5%ம் கிடைக்குது. அண்ட் இதுலயே வந்து ஐசிஐசிஐ டாக்ஸ் சேவர் டெபாசிட்டும் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் டெபாசிட் பண்ண முடியும். அதுல நம்ம ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் எதுவும் பண்ண முடியாது. அதுல வந்து வட்டி இதே மாதிரி ஜெனரல் சிட்டிசனுக்கு 7%ம், சீனியர் சிட்டிசனுக்கு 7.5%ம் கிடைக்குது. அண்ட் அதுல முன்னாடி நான் சொன்ன மாரி ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ண முடியாது. அண்ட் மேக்ஸிமமா பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ண முடியும் 1 வருஷத்துல. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்க்கலாம். இருக்கிற இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, 15 மாசத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்றப்ப தான் அதிகமான வட்டி வந்து கிடைக்குது. அதாவது 7.1%. அதே மாரி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 0.5% அதிகம். இதில மட்டும் 0.55% அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நம்ம வந்து இப்போ அதாவது கால்குலேஷன் பார்க்க போறோம். 2 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்றப்ப, நமக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? மாசம் மாசம் நம்ம வட்டி வாங்குறப்ப. யூசுவலா நம்ம ஆப்ஷன் இருக்கு. அதாவது மாசம் வாங்கிக்கலாம். 3 மாசத்துக்கு ஒரு தடவ குவார்ட்டர்லி இல்லன்னா மெச்சூரிட்டி அப்பவும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும் வட்டிய. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் அதுலேருந்து வருமானம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மாசம் வட்டி கிடைக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குனோம்னா, கொஞ்சம் கூடுதலான வட்டி கிடைக்கும். ஏன்னா வட்டியெல்லாம் சேர்ந்துட்டு வரும். அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ டென்யூர் முடிஞ்ச அப்புறம் நம்ம வட்டி வாங்குனோம்னா, அதில வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கும். இப்போ நம்ம மாசம் எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்க போறோம். ஸோ 2 வருஷத்துக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. ஜெனரல் சிட்டிசனுக்கு 7.1%ம், சீனியர் சிட்டிசனுக்கு 7.65%ம். இதில நம்ம டெபாசிட் பண்றப்ப எவ்வளோ வட்டி கிடைக்குது பார்க்கலாம். இப்போ நீங்க ரூ. 25,000 டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ஜெனரல் சிட்டிசனுக்கு ஒவ்வொரு மாசமும் ரூ. 148 கிடைக்கும். அதாவது அந்த 2 வருஷம் ஃபுல்லாவே. நீங்க 2 வருஷம்ன்றப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ரூ. 148 அந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் 24 மாசமும் நமக்கு கிடைக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ண ரூ. 25,000 நமக்கு திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் அதே ரூ. 25,000 நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் ரூ. 159 கிடைக்கும். 2 வருஷமும் மாசம் மாசம் இதே அமௌண்ட் நமக்கு அடிச்சிட்டு வரும். ரூ. 50,000 நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ரூ. 296 வட்டியா கிடைக்கும் ஜெனரல் சிட்டிசனுக்கு. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 319 வட்டியா கிடைக்கும். ரூ. 1,00,000 டெபாசிட் பண்றப்ப ஜெனரல் சிட்டிசனுக்கு மாசம் ரூ. 592வும், சீனியர் சிட்டிசனுக்கு மாசம் ரூ. 638வும் வட்டி கிடைக்கும். ரூ. 3,00,000 நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ஜெனரல் சிட்டிசனுக்கு மாசம் ரூ. 1,775 வட்டியா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 1,913 வட்டியா கிடைக்கும். ரூ. 5,00,000 டெபாசிட் பண்றப்ப, ஜெனரல் சிட்டிசனுக்கு மாசம் ரூ. 2,958 வட்டியா கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் அதே ரூ. 5,00,000 டெபாசிட் பண்றப்ப, ரூ. 3,188 மாசம் வட்டியா கிடைக்கும். ரூ. 8,00,000 நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ஜெனரல் சிட்டிசனுக்கு ரூ. 4,733 மாசம் மாசம் கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே ரூ. 8,00,000 டெபாசிட் பண்றப்ப, மாசம் ரூ. 5,100 வட்டியா கிடைக்கும். ரூ. 10,00,000 நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ஜெனரல் சிட்டிசனுக்கு ரூ. 5,917 மாசம் வட்டியா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே ரூ. 10,00,000 டெபாசிட் பண்றப்போ, மாசம் ரூ. 6,375 வட்டியா கிடைக்கும். இந்த வட்டி மாசம் மாசம் கிடைக்கும். நம்ம டென்யூர் முடியிற வரைக்கும், அதாவது 2 வருஷம் வரைக்கும் நமக்கு மாசம் மாசம் வட்டி கிடைக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பணமும் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இது மூலியமா உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெபாசிட் பண்ற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணா தான் நம்மளோட பணம் வளரும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.